வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் டு செக் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் என்ன அப்படின்னா a positive integer of n digit is called the Armstrong number of order n. So the order is the number of digit. சோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 153 இன்புட்டா கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கியூப் பிளஸ் 5 கியூப் பிளஸ் 3 கியூப் இது மூணையும் கூட்டணும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 153 வரும். இதுவே நம்ம இன்புட் 120 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சோ 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 0 கியூப். சோ இது வந்து நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 9 தான் வரும். சோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்ல அப்படின்னு தெரியும். ஓகேவா? சோ இத வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். பைத்தான் ப்ரோக்ராம். சோ வாங்க விஷுவல் எடிட்டருக்குள்ள போகலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பவர் அப்படிங்கறதுல வந்து x, y ரெண்டு வேல்யூ நம்ம கொடுத்திருக்கோம். if y equal to 0 வந்தா ரிட்டர்ன் 1 சொல்லிருக்கோம். if y மாடல் ஆபரேட்டர் கொடுத்துட்டு 2 equal to 0 வா இருந்தா ரிட்டர்ன் பவர் x, y divided by 2 ஸ்டார் பவர் x, y divided by 2 அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி ரிட்டர்ன் x ஸ்டார் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி x ஸ்டார் பவர் இங்க வந்து ரிட்டர்ன் பவர் மட்டும் கொடுத்திருக்கோம். இங்க வந்து x ஸ்டார் பவர் x, y divided by 2 ஸ்டார் பவர் x, y divided by 2 அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஆர்டர் x ல வந்து வேரியபிள் டு ஸ்டோர் ஆஃப் த நம்பர் n equal to 0 while லூப் கொடுத்திருக்கோம். x not equal to 0 வா இருந்தா n equal to n plus 1. அதே மாதிரி ரிட்டர்ன் n சொல்லிருக்கோம். இங்க வந்து டெஃபினேஷன் இஸ் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கோம். இதுல x பாஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ n equal to order of x, temp equal to x, sum1 equal to 0. இதே மாதிரி while loop கொடுத்திருக்கோம். ரிட்டர்ன் sum1 equal to x இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்கோம். சோ x equal to 153 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்கோம். சோ இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படிங்கறத நம்மளுக்கு பூலியன் வேல்யூல நம்மளுக்கு சொல்லும். அதே மாதிரி இன்னொரு x equal to 1253 கொடுத்திருக்கோம். சோ இத வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் F5. சோ நம்மளுக்கு வந்து ட்ரூ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ 153 வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொடுத்தது வந்து ஃபால்ஸா இருக்கு. ஓகேவா? இந்த லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கியூப் தான் 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் இது மூணையும் வந்து சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே நம்பர் வரணும். சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா செக் த நம்பர் the Armstrong number without using the power function. எப்படி நம்ம வந்து பவர் ஃபங்க்ஷன் இல்லாம எப்படி யூஸ் பண்றது? சோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம n equal to 153 கொடுத்துட்டோம். சோ s equal to n அப்படின்னு ஒரு இன்புட் வேல்யூ வந்து sங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருக்கோம். b equal to len strn அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ஸ் வந்து while loop தான். So it check if the number is not equal to 0 or not. If it is not equal to 0, then enter into the loop and find the remainder of the number. Example பாத்தீங்கன்னா 153 அப்படின்னு கொடுத்தோம்னா 153 divided by 10. It given remainder 3. In the next step, add the cube of the number to the sum 1. So 3 cube 3 star 3 3 star 3 star 3. So then the step gives the quantity of the number 153 divided by 10 equal to 15. The loop will be continued till the given number is equal to 0. So equal to 0 வர வரைக்கும் இந்த லூப் வந்து ஒர்க் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? So if s equal to someone என்னதுன்னா அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லனா else. ஓகேவா? இஸ் நாட் a ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இத வந்து நம்ம இப்ப ரன் பண்ணுவோம். கண்ட்ரோல் F5. So the given number 153 is a Armstrong number. So நம்ம 153 கொடுக்காம இங்க வந்து 2 கொடுக்கறோம்னு இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பாப்போம். கண்ட்ரோல் F5. So the given number 1253 is not a Armstrong number அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி
ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ல எப்படி பண்ணலாம், ஆம்ஸ்ட்ராங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கன்வெர்ட் த இன்புட் நம்பர் இன்டு த ஸ்ட்ரிங் யூசிங் strnum. சோ strnum அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி என்ன பண்றோம், நம் இன்புட் நம்பரை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றோம். செகண்ட் ஸ்டெப் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் யூசிங் லென் ஃபங்க்ஷன். சோ அடுத்தது வந்து லென்த் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் 3 இனிஷியலைஸ் த வேரியபிள் சம் டு 0. சோ சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்திருக்கோம். அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப் iterate through the each digit in the string using the for loop and convert each digit back to an integer using the integer digit. So integer digit வழியா நம்ம என்ன பண்ணிருக்கோம், the for loop வந்து ரன் ஆகுது. அடுத்து வந்து ஸ்டெப் 5 ரைஸ் each digit to the power of n using int digit star star n. இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன் int digit star star n and add the result to the sum. So என்ன ஆகும், இதோட ஆட் பண்ணி sum plus அப்படின்னு கொடுத்திருக்கோம். So sum equal to sum plus integer digit star star n. So sixth step என்னன்னு பாத்தீங்கன்னா after the loop is complete check whether the sum is equal to num. Step 7 if sum is equal to num return true. So if sum equal to num ஆனா return true, else ஆனா return false. ஓகேவா? So இப்போ நம்ம வந்து 153 தான் கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் true or false அப்படின்னு. Control F5. சோ நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. சோ நான் இங்க வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். Control F5. சோ நம்மளுக்கு வந்து அடுத்தது false அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? digit by digit sum approach to check for Armstrong number. சோ digit by digit நம்ம என்ன பண்ண போறோம், சம் பண்ணி அத வந்து நம்ம Armstrong நம்பர் இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா find the number of digit in the given number. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் initialize the variable sum to 0. So third step extract each digit from the given number and rise into the power of the number of digit and add into the sum. And fourth step, if the sum is equal to the given number then it is a Armstrong number, else is not. It's not a Armstrong number. So நம்ம இங்க வந்து ஒரு is Armstrongங்கிற ஃபங்க்ஷன்ல வந்து numங்கிற ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்றோம். இங்க வந்து find the number of digit. இங்க தான் நம்ம வந்து number of digit find பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து calculate பண்றோம். sum of digit rise to the power of num digit. ஓகேவா? அதுதான் வந்து step 3 extract each digit from the given number and rise into the power of the number of digit and add into the sum. So இங்க தான் வந்து என்ன பண்றோம், செக் பண்றோம். if sum equal to num இருந்தா return true இல்லனா return false. So இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், num1 equal to 1634 அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி num2 equal to 120 அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இத வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். Control F5. So 1634 is the Armstrong number, 120 is not a Armstrong number. So இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், Armstrong நம்பர் செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கொடுத்திருக்கோம். sum integer digit star star length str number for digit n for digit n str number equal to number. இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்திருக்கோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். ஓகேவா? சோ இப்போ வந்து இத ரன் பண்ணி பார்ப்போம். Control F5. So 153 is on a Armstrong number. So next video la meet பண்ணுவோம். Thank you.